சில பேர் கைகட்ட ஊதினாங்க கை பிடிச்சு அது மாதிரி 2 தடவை 3 தடவை 4 தடவை சொன்ன என்னது என்னது அப்படின்னு கேட்டு கேட்டு உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டு சொல்லலாம். இது கூட தேவலாம். கரிவாழ புத்தியும் இந்த வாழை மரத்தில் தீ பிடிக்க வைக்க முடியும். அது தீய அடைச்சிடும். அது மாதிரி சில பேருக்கு நாம பாடம் சொல்லிக் கொடுக்க போனோம்னா நமக்கு மறந்து சொல்லி பாடம் என்ன சொல்லிக் கொடுக்க போனோம்னு மறந்து. இவர் கற்பூர புத்தியிவர். 12 வயசுல திலகவதியாருக்கு மகேந்திர பல்லவனுடைய சேனாதிபதியான கலிப்பகையனாகிறவரை மனம் பேசி முடிச்சு கல்யாணத்துக்குள்ள ஒரு சண்டை காஞ்சி மன்னனுக்கும் வாதாபி புலிகேசிக்கு ஒரு சண்டை. அந்த சண்டையில இந்த சேனாதிபதியான கலிப்பகையனால் போயிட்டார். இவ அப்பா மருத்துவ திரௌபதியாருடைய அப்பா புகழினால் நோய் வாய்ப்பட்டு இறந்துவிட்டார். மாலினியார் அவருடைய மனைவி பின்னாடி அவரும் காலமாயிட்டார். மிச்சம் 2 குழந்தைகள் தான் இருக்கு. இந்த கலிப்பகையனால் இறந்தாலும் செய்தி கேட்டு திலகவதியாரும் இறக்கிறதுக்கு முயற்சி பண்றார். அவருக்கு தான் கல்யாணமே ஆகலையே அப்படிங்கிற திலகவதியார் சொல்றார். அந்த முறையால் அவருக்கு ஆதலினார். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் அவருக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு பேசுகிறார். அந்த முறையால் அவருக்கே உரியது நான். கல்யாணங்கிறது மாதமாக கழித்த கல்யாணம் மனசால் இவன் தான் கணவன் இவன் தான் மனைவி நடந்ததுக்கு மனம் அவன் தீர்மானம் ஆயிடுச்சுன்னா அதுதான் மாறி. அதுக்கப்புறம் நேரம் சரண். எப்ப அவன் இல்லையோ நானும் உயிரை விட்டுறேன் அப்படின்னு ஒரு பெரிய தீய மூட்டி அவள் விழப்போக இந்த உயிர் அவ்வுயிரோடு இசைப்பணிய வந்தவர்கள் அழியார் விழுந்தார். அவரோட மடியில வந்து தம்பியான மருந்துக்கியார் விழலாம். எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. ஒரு அப்பா இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்த அப்பா யாருன்னா அண்ணா. ஏக்கம் தாத்தா புதுசமா அப்படின்னு சாஸ்திரம். நமக்கு அண்ணன் இருந்தா அண்ணன் தான் அப்பா. அம்மா இல்லைன்னா அக்கா இருந்தா அம்மா தான் அக்கா. இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்றது நம்ம வாழ்க்கையில அதை பின்பற்ற ஒரு காலத்துல அப்படி பாசமாகவும் இருப்பார். நீ பிறந்ததே ஓரளவு அப்படிதான் இருக்காரு. நெருக்கடிய வாழ்க்கை மாறி போனாலும் மனசளவில் அந்த எண்ணங்கள் இருக்கு. கூட இருக்கிற சகோதரனோ சகோதரியோ என்ன டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருந்தாலும் ஒரு கஷ்டம் தான் அப்படியே மனசு கழிக்கிறது. அவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா நல்லா வளர்ப்போம் கஷ்ட பழக்கம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. சொல்ல முடியும். இப்ப எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே நீதான். நீ போகாதேன்னு நான் சொல்லுவேன். உனக்கு முன்னாடி நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னா அவர் நினைக்கிறார் அது நியாயம். ஏன்னா இவன் தான் குலம் கொண்டு இவனாலதான் இவனை வளர்க்க வேண்டிய கடமை நம்மோட. ஒரு காலத்துல கடமைக்காக வாழ்ந்தவர். நான் தங்க 3 தம்பி அப்பா அம்மா இல்ல இருக்கும் அசஞ்சா இருந்தா ஏதாவது ஒரு இடத்துல வேலை நல்ல வேலை அண்ணாவுக்கு கிடைச்சதுன்னா ஒவ்வொருத்தரையா அழிச்சு வந்து வேலையில சேர்த்து விட்டு கல்யாணம் பண்ணி வச்சு அப்படி பண்ணுவார். மெட்ராஸ் போனா எல்லாரும் மெட்ராஸ் இன்னைக்கு தான் போற எல்லாரும். ஒரு காலத்துல வச்சு பாருங்க ஊர்ல இருந்து
வண்டி பொட்டி சேர்க்கிற மாதிரி 2 வருஷத்துக்கு ஒவ்வொருத்தரையா அழைச்சிட்டு வந்து படிக்க வச்சு அவனுக்கு ஏதாவது வேலையை வளர்த்து சகோதரிகளுக்கு இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சில பேர் இது மாதிரி சகோதரர்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்களுக்குதான் நான் கல்யாணம் பண்ணிக்காமே இருப்பாங்க. எல்லாருமே ஆகிட்டாங்க. அப்படித்தான் இருந்த நல்லவர்கள் இந்த தேசம். சகோதரியான திலகவதியா இருந்துட்டான். குழந்தையை வளர்க்கிறார். செல்வம் ஒன்று நிறைய விவசாயம். பொதுவா நாம இன்னைக்கு சொல்றதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. விவசாயம் மட்டும்தான் நிரந்தரம். மற்றதெல்லாம் நமக்கு தேவைன்னு சொன்னால் அடிப்படை உணவு தான். உயிருக்கு வாழ்வாரே வாழ்வார். வள்ளுவர் சொல்ல, நீ என்ன தொழில் செஞ்சாலும் உயிருக்கு வாழ்வாரே வாழ்வார். அதுக்கு கீழேதான் பின்னாடி எழுதும். 100 ஊர்ல கார் ஃபேக்டரி இருக்கிறதுக்காக காரை கிட்டனா சாப்பிடணும், கப்பலை சாப்பிடணும். அதெல்லாம் வேண்டாம் வேண்டும். அடிப்படை விவசாயம். செல்வம் அப்படி இருக்கு. அந்த சௌக்கியமா இருந்தது இவரை படிக்க வச்சாங்க. 16 வயசுக்குள்ள எல்லாத்தையும் படிச்சுட்டாங்க. படிச்சவர் ரொம்ப அறிவாளி அப்படிங்கிறதுனால இந்த வாழ்க்கை சின்ன வயசுலயே கணித்தம். அப்பா அம்மா போய், அக்கா கல்யாணம் பண்ணி போய், இதெல்லாம் கண்டவருக்கு இல்லாத உலகியல் கண்டிலையா வாழ்க்கை அல்லேன் என துறந்து சமயங்கள் அவற்றில் நல்லாது தென்துரை நம்பர் அல்லாமையினால் பொல்லாமை மறந்துரையும் அவன் சமயம் குருகுவார் இல்லாத உலகியல் கண்டு உலகத்தையே பார்க்க நிலையாமை இல்லாத எல்லாம் அழியாது. அதனால எதுவுமே சாஸ்திரம் கிடையாது. அதனால எதுவுமே பண்ண மாட்டான். இந்த புத்த மதம் சமண மதங்கள்லாம் இதுதான் சொல்றது. அசோக சக்கரவர்த்தி புத்த மதத்தை பின்பற்றினார் அப்படின்னா எப்ப பின்பற்றினார்? பாணிபட்ல பெரிய போருக்கு அப்புறம் தான் பின்பற்றினார். அந்த ராஜ்யத்தை ஸ்தாபிச்சதுக்கு அப்புறம் தான் பின்பற்றினார். இன்னைக்கு சின்ன வயசுலயே சில குழந்தைகள் சில சித்தாந்தங்களை படிச்சு, சில சித்தாந்தங்களை கேட்டு, சில ஹைடெக் சுவாமி எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆக்சுவலி சின்ன இவன் 2 பேட்டானா இருக்கான். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான். பண்ணிட்டு 2 நாள் கல்யாணம் ஆகாத விஷயம். கல்யாணம் வழி கிடையாது சொல்றோம். நான் சொல்ற மாதிரி என்ன இருக்கா கல்யாணம் ஆகுமே தெரியல. பொண்ணுக்கா யோசனை பண்ணுறேங்கிறான். பிள்ளை வீட்டுக்காரன் ஜாதகத்தை பார்க்கல, கொஞ்சமா இருக்கா, கொஞ்சம் பொறுமையா இருக்கும். பொண்ணை கேட்டு பொண்ணு கூட பார்த்து பேசணும்னா பொண்ணு கூட பார்த்து பேசணும், பேசிட்டு சொல்றேன். அப்புறம் எங்க பொண்ணு பிடிக்கவே ராஜா சொல்லுறதுக்காக பொண்ணு பிடிக்கலன்னு சொல்றது ஆணுக்கு பெரிய அவமானம். ஆணோட அழகை வச்சு பொண்ணு பிடிக்காது பிடிக்கவில்லை வந்து கிடையாது. ஆணோட உழைப்பை வச்சுதான். ஆண்களை எதிர்பார்க்கறது அந்த உழைப்பு. அந்த உழைப்பு இல்லைன்னா பிடிக்க வேண்டாம். பையனுக்கு கல்யாணம் ஆகணும், உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்கு. பொண்ணு ஒண்ணுமே செய்ய வேண்டாம். பொண்ணு வீட்டுக்காரா கட்டிட உணவோடு வந்தா பொண்ணு பேசுறா. பையன் என்ன பண்றாங்க? உட்கார்ந்து சாப்பிடலான்னு சொல்ல மாட்டேங்கிறான். அவங்க ஒரு வேலையும் இல்லை. வேலை அடிச்சு இதெல்லாம் நமக்கு வந்ததுக்கு காரணம் இந்த பௌத்த ஜெயின மதங்களில் உள்ள சில சித்தாந்தம். நம்ம தேசம் வீரமான தேசம், உழைப்பால் உள்ள தேசம். வீண் ரொம்ப போக மாட்டோம், வந்த ரொம்ப விட மாட்டோம்.
தனிப்பட்ட முறையில நமக்கு கோபம் வராது. பொது தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு கோபம் வரணும். பேடியா இருக்கிறார். எல்லா இடத்துலையும் ஹிந்து மதம் அப்படின்னா பொறுமையா உள்ளவர்கள் அப்படின்னா சொல்றது. அதெல்லாம் இந்த மதத்துக்கு அப்புறம் தான். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனிச்சு என்ன நான் சொல்ற கவனிச்சு கேட்கணும். கதை எல்லாமே தெரியும். இந்த சமண மதம் பௌத்த மதம் இந்தியாவில் வரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து போர் தொடுக்கிறதுக்கு ஒரு பயனுக்கு தேதி கிடையாது. புருஷன் சொல்ற புருஷோத்தமங்கிற ஒரு ராஜா இருந்தான் 2300 வருஷம் முன்னாடி. அவன் காலம் பதில்தான் அலெக்சாண்டர் இந்த பக்கமே வரல. உலகமுக்க வென்ற அலெக்சாண்டர் பாரதத்தின் பக்கமே வரல. போனா தோற்று போயிடுவோம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அந்த ரயில காலத்தில் இருந்து அப்புறம் போறவங்க வரவங்க கண்டவங்க கட்டவங்க இந்த ஊர்ல நுழைஞ்சதுக்கு காரணம் மக்கள் பேடிகளாக பெற்றார் சித்தாந்தங்களால். திருப்பி மக்களுக்கு எப்ப அந்த சவுண்ட வரதோ உணர்ச்சி வரதோ அப்பதான் இந்த நாடு முன்னேறினே தவிர என்ன நடந்தா நமக்கு என்ன, எது போனா எப்படி என்ன, பூஜை நடந்தா என்ன, பூஜை நடக்காட்டினா என்ன, விளக்கேற்றினா என்ன, விளக்காட்டினா என்ன, எங்க விளக்கு யார் சொல்லி உட்காந்து அப்படிதான். நம்ம தேசம், நம்ம கலாச்சாரம், நம்ம வாழ்க்கை, இந்த உணர்ச்சி இருக்கிறது. நிம்மதியா உட்காந்து சாப்பிடவே இந்த சமூகம் சரியான கட்ட வச்சதுனால தானே. இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா உள்ள உட்காந்து சாப்பிட முடியுமா? இவர் அப்படி சமண பௌத்த எல்லா புத்தகத்தையும் படிப்பவர் சமண மதத்தை படிச்சு கொல்லாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கையை உடைய சமண மதத்திலே பெற்றார். அதை பிரிந்தோடு கட்சி மொட்டை அடிச்சது, துணி இல்லாத வாயில துணியை கட்டிட்டு சமண துறவியா பெற்றார். இதை பார்த்த அக்கா திலகவதியா ரொம்ப வருத்தப்பட்டு அந்த திருவாரூர் தரிசனத்துக்கு வைக்கப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவதிகையில் ஒரு கஷேத்திரம், அஷ்ட வீரட்டான கஷேத்திரம் சொல்றது. வீரட்டானம்னா வீரஸ்தானம். சிவபெருமான் வீர செயல்கள் குறித்த இடம், அதுல ஒரு இடம் திருவதிகைங்கிறது மற்றொரு கருத்து. அந்த ஊருக்கு வந்துட்டார் யாரு? திலகவதி. இவர் பக்கத்துல கடலுக்கு பக்கத்துல பாடலிபுத்திரம் சமணர்களுக்கு ஹெட்குவார்டர் அதுல இருக்கா. 50-60 வயசு பர்யந்தம் சமணத்துறவியாவே தான் அவர் வாழ்கிறார். அவர் வாழ்க்கை அப்படி உள்ளவர் சைவத்தில் பெரிய பக்தரா எப்படி மாறினார், அவரை யார் மாற்றினார், அதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சாயங்காலம் ஆரம்பிச்சு பார்க்கணும். காட்டிலாரத்தையும் தளர்ச்சி ஏற்றவன் காட்டினால் பயன்களும் சிவனே போற்றி.
நான்